ஃபார் மீ டு லிவ் இஸ் கிரைஸ்ட் அப்படின்னு அர்த்தம். எனக்கு வாழ்க்கைனாரே கிறிஸ்து தான். அதுதான் அர்த்தம். கிறிஸ்து எனக்கு ஜீவன் இல்லை, வாழ்க்கைனாலே கிறிஸ்து. வாழ்றதுனா கிறிஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது வாழ்க்கையே டிஃபைன் பண்றாரு. இங்கே தான் அவருடைய சீக்ரெட் ரொம்ப தெளிவாக தெரியுதுங்க. அதாவது ஏன் பவுலுக்கு ஒரு அசைக்கப்பட முடியாத ஒரு சந்தோஷமும் நம்பிக்கையும் நிச்சயம் தைரியம்? ஏன்னா அவர் வாழ்க்கையை வேற விதமாக டிஃபைன் பண்ணி விட்டார். அவருடைய வாழ்க்கையின் டெஃபினிஷன் வேற. அவருடைய டெஃபினிஷன் என்னது? வாழ்க்கைனாலே கிறிஸ்து தான் போ அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் வாழ்க்கையில் கிறிஸ்து இருந்தா வேற மற்ற காரியங்கள் இருக்குதோ இல்லையோ எனக்கு சந்தோஷம் இருக்கும். கிறிஸ்து இருந்தா மற்ற காரியங்கள் நல்லா போகலாம் அல்லது கெட்டதா போகலாம். கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷம் இருக்கும், நிச்சயம் இருக்கும், தைரியம் இருக்கும். மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா. அது இருக்குதோ இல்லையோ நான் சந்தோஷமா இருப்பேன், அது இருக்குதோ இல்லையோ நான் தைரியமா இருப்பேன், அது இருக்குதோ இல்லையோ நிச்சயமா இருப்பேன். வாழ்க்கைனா கிறிஸ்து. இந்த டெஃபினேஷனோட எதுவுமே உங்க சந்தோஷத்தை எடுத்து போடவே முடியாது. நீங்க இந்த டெஃபினேஷனோட வாழ்ந்தோம்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. வாழ்க்கையில நமக்கு எதிராக வர சூழ்நிலைகள் கிடையாதுங்க. நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் எப்படி எண்ணுகிறோம், எப்படி டிஃபைன் பண்றோம், அதாவது வாழ்க்கையின் சாராம்சமா எதை நினைக்கிறோம் நாம, அதுதான் டிசைட் பண்ண போகுது. அசைக்கப்பட முடியாத சந்தோஷம் உங்களுக்கு இருக்க போதா, நிச்சயம் தைரியம் இருக்க போதா இல்லையான்னு அதுதான் டிசைட் பண்ணுது. அதாவது எனக்கு கிறிஸ்து பிளஸ் இது 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 இருந்தால் தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னா, என்னைக்கு வேணா என் சந்தோஷம் எடுத்துப்பட போடலாம். அப்படின்னா எப்படி நான் வாழணும்? ஐயோ எதுவுமே எடுக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு அப்ரோச்சில் தான் வாழணும். ஐயோ இது இது தொடப்படக்கூடாது. What does it take to lose our joy? அப்படின்னு அர்த்தம். எதை எடுத்தா நம்ம சந்தோஷத்தை இழந்துருவோம், எதை எடுத்தா வாழ்றதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவோம், எதை எடுத்தா இது இல்லாமல் நான் வாழ முடியாதுன்னு நம்ம சொல்லிடுவோம். சிலர், முக்கால்வாசி பேருக்கு வேலையை எடுத்துட்டா அப்படி இருக்கலாம், அல்லது குடும்பத்தை எடுத்துட்டா அப்படி இருக்கலாம், அல்லது அவங்க கண்ணியத்தை, அவங்களுடைய ஆனர் மரியாதை போயிடுச்சுன்னா வாழ்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னுவாங்க.